ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகேஷ் மீடியா பாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த மாதிரியான கோல்டு காயின்ஸை ஆத்திர அவசரத்துக்கு எப்படி பேங்க்கில் போய் அடகு வச்சு லோன் வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக ஆர்பிஐ ரூல்ஸ் படி இந்த மாதிரியான காயின்ஸாக இருக்கிற காயின்ஸாவோ பாரோவோ இருக்கிறத பேங்க்கில் அடகு வாங்கக்கூடாது. இதுவே நல்லா ஒரு டாலரில் இருந்துச்சுன்னா இல்லை ஒரு ஜுவல்லாக இருந்துச்சுன்னா நம்ம போய் பேங்க்கில் போய் அடகு வச்சா நம்மளுக்கு அமௌண்ட் தருவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இந்த ஒரு காயின்ஸை அப்போ நம்ம எப்படி அடகு வைக்க முடியும்னு சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். நீங்கள் ஆர்பிஐ ரூல்ஸ் படி ஜுவல் மாதிரி நம்ம எந்த கணக்கு காமிச்சாலும் அவங்க வாங்கி தான் ஆகணும். இது ஆர்பிஐ ரூல்ஸ். அப்படின்னு பார்க்கையில் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கோல்டு காயினை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு 1 கிராமோ 2 கிராமோ 10 கிராமோ இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்க நகை கடையில் போய், அதாவது நகை ஆசாரி விலையெல்லாம் செய்வாங்களே அந்த மாதிரியானவங்க அவங்கக்கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரியான கோல்டு காயின் மேலே ஒரு சின்னதாக ஒரு டாலர் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதுக்கு சம்திங் 500லேருந்து 600க்குள்ளே அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுவாங்க. மேலே ஒரு செம்பில் ஒரு வளைய மாதிரி உனக்கு டாலர் மாதிரி, அதாவது ஒரு செயின் கோர்க்குற மாதிரியோ இல்லை ஒரு கயர் கோர்க்குற மாதிரியோ ஏதாவது மாதிரி ஒரு டாலர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டாலர் மாதிரி எனக்கு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்மளுக்கு அதுக்கான என்ன சார்ஜோ அதை பண்ணிவிட்டு வாங்கி கொடுத்துருவாங்க, வச்சு கொடுத்துருவாங்க. நம்ம அதை கையோடு வாங்கிட்டு போயிட்டு அப்படியே போய் பேங்க்கில் மற்ற ஜுவல்ஸோட இதையும் சேர்த்து கொடுத்தோம்னா நம்மளுக்கு பேங்க்கில் அடகு வச்சுருக்கு இந்த இதை வாங்கிடுவாங்க. இது தெரியாமல் நிறையா பேர் காயின் எனக்கு அவசரத்துக்கு பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, ஜுவல் இல்லையே நான் எல்லாமே காயினாக சேவ் பண்ணி வச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை. நீங்கள் காயினை வச்சுருந்தாலும் பேங்க்கில் அடகு வைக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக நான் என்னோட 2 காயினை எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க நகை ஆசாரி கடைக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த அண்ணன்ட்ட நான் சொல்லிட்டு எனக்கு 2 காயினையும், ஒன்று பாரா இருக்குது, ஒன்று டாலர், ஒரு காயினாக இருக்குது, அதில் 2லையும் டாலர் வச்சு கொடுங்கன்னு சொல்லி இந்த அண்ணன்ட்ட சொல்லியிருக்கேன். இப்போ இந்த அண்ணன் இதை வாங்கிட்டு இதுக்கு எனக்கு 500 to 600 சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது அந்த வளைய மாதிரி அந்த காயினில் பற்ற வச்சு தரதுக்கு. அது போக ப்ளஸ் நம்ம இதுக்கு 24 கேரட்டில் கோல்டு வேறு வைக்கணும். அந்த கோல்டுலேயே தானே வளையம் பார்த்து வைக்கணும். இதிலேருந்து எடுத்து பண்ணால் அந்த பாரோ காயினும் டேமேஜ் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரா கோல்டு ஆட் பண்ணி இந்த இதை டாலர் மாதிரி பற்ற வைப்பாங்க. அப்போ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா கோல்டுக்கான அமௌண்ட்டையும் பே பண்ணணும். இவங்க பண்ணுறதுக்கான அமௌண்ட் தான் 600. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கோல்டு அமௌண்ட் நான் 2லையும் ஒரு டாலருக்கு 100 மில்லிகிராம் போட சொல்லியிருக்கேன். அப்போ 2 டாலருக்கு 200 மில்லிகிராம் போட சொல்லியிருக்கேன். இப்போ 2 டாலருக்கு 200 மில்லிகிராம் இன்னைக்கு ரேட் படி 2400 ரூபா ப்ளஸ் 600 ரூபா. மொத்தம் எனக்கு இதில் காயினுக்கு டாலர் வைக்கிறதுக்கு மொத்தம் 3000 சார்ஜ் ஆச்சு. நான் வெறும் 600 சொன்னானையும் நீங்கள் வெறும் அவ்வளோதான் ஆகுதுன்னு சொல்லிட்டு போகாதீங்க. நம்ம டாலர் வைக்கிறதுக்கான கோல்டு எக்ஸ்ட்ரா அதுக்கு அமௌண்ட் நம்ம தான் கொடுக்கணும். முடிச்சுட்டு பற்ற வச்சுட்டு அந்த 200 மொத்தமாக கடைசியாக ஃபைனலாக வெயிட் செக் பண்ணி உங்கள் காயினோட 200 மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால் அது வேஸ்டேஜ் அமௌண்ட் கிடையாது, நம்மளுக்கு கோல்டே வந்துடும் அந்த அமௌண்ட்டுக்கான கோல்டு. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபைனல் அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு கட்டுற மாதிரிங்க. இந்த மாதிரி டாலரை வச்சு இதுக்கப்புறம் நீங்கள் போய் பேங்க்கில் போய் கொடுத்தீங்கன்னா அடகு கன்ஃபார்ம் வாங்குவாங்க. இதை பற்றின மேலும் வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் போய் உங்கள் பக்கத்தில் இருக்க கடையில் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு முகேஷ் மீடியா பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.